ஸோ ஹாய் பிடி செல்லக்குட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.1ல் ரொம்ப 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 முக்கியமான சம்ஸ் என்னது, இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நம்மளோட சேனலை யாரெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பயிற்சி 1.1ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் 2 மார்க்கும் இருக்குது, 5 மார்க்கும் இருக்குது. எதெல்லாம் வந்து 2 மார்க் எதெல்லாம் 5 மார்க்கில் கேட்பாங்க நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 2 வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் வந்து ரொம்ப ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க, அடிக்கடி இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ செகண்ட் கொஷினை நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க. A is equal to 1, 2, 3 மற்றும் B is equal to x மாலஸ் ஆஃப் x என்பது 10 விட மிக சிறிய பகா எண். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் எது வந்து பகா எண் என்னன்னா அது 10 விட ரொம்ப சின்னதாக இருக்கிறதால எது ப்ரைம் நம்பர். ஸோ அந்த நம்பரை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு எதுக்கு எடுத்துக்கணும், பிக்கு பதிலாக அந்த நம்பரை நம்ம எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு ஏவையும் பியும் நம்ம பெருக்கணும். அடுத்து பி எது நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஏக்கான ஆன்சர் கொடுத்துட்டா பிக்கான ஆன்சர் வந்து அவங்க வந்து ஒரு சீரியஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த க்ளூவை வச்சு நீங்கள் இதை கண்டுபிடிச்சி அது ரெண்டையும் பெருக்கி போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். சம்டைம்ஸ் இந்த 5 மார்க்கில் வைக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த சம்மை பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to 5, 6 மற்றும் B is equal to 4, 5, 6, C வந்து 5, 6, 7 எனில் A into B. ஸோ ஏவையும் ஒரு டைம் பெருக்கணும், ஏவையே ட்வைஸ் வந்து நீங்கள் பெருக்கணும். அதுக்கான ஒரு ஆன்சர் வச்சுக்கோங்க. அடுத்து B into A, அதே மாதிரி பியும் பெருக்கணும், சியும் பெருக்கணும். ஸோ பெருக்கிட்டு ஏவோட ஆன்சரை தனியாக வச்சுக்கோங்க. பியும் பெருக்கி வந்த ஒரு ஆன்சரையும் சியும் பெருக்கி வந்த ஆன்சரையும் நீங்கள் என்ன பண்ணணும், வெட்டணும். இன்டர்செக்ஷன். ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடைக்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு கிடைச்ச ஆன்சருக்கு ஈக்குவலாக இல்லையாங்கிறத காட்டணும். இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி 3 சினாரியோ கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது 5 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3 B கொடுத்துருக்காங்க, C கொடுத்துருக்காங்க, D கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. Bக்கு வந்து 2, 3, 5, Cக்கு 3, 4, Dக்கு 1, 3, 5. ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A இன்டர்செக்ஷன் C அண்டு A இன்டர்செக்ஷன் D. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா ரெண்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு ரெண்டுக்கும் ப்ரியாரிட்டி கொடுத்து ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டையும் நீங்கள் பெருக்கணும். கண்டுபிடிக்கும் அப்படின்னா வந்து இன்டர்செக்ஷன் என்னன்னா ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ போட்டு எது ஒரே மாதிரி இருக்கோ அந்த நம்பர் மட்டும் எடுத்து எழுதணும். அதான் இன்டர்செக்ஷன். அடிப்படுற நம்பர் மட்டும் எடுத்து எழுதணும். அதே மாதிரி பியில் வந்து பார்த்திங்கன்னா பியும் டியும் எடுக்க சொல்லலாம். பியும் டியும் இதில் எது அடிப்படுதோ அந்த நம்பரை எடுத்துகிட்டு அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும், பெருக்கல் நம்மளுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பேரிங். ஸோ பேர் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இந்த இடத்துலையும் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கா என்பதை உண்மையாக சோதிக்கணும். ஸோ உண்மையாக இருக்கா இல்லைன்றதை கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6th ஒன்னில் வந்து இது எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாமே டோட்டலாக கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 மார்க்கில் கேட்பாங்க. இல்லை செப்பரேட்டாக கேட்டாங்கன்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப வந்து கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்து வரும். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்னன்னா A is equal to x belongs to W, x less than 2. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் எக்ஸாம்பிள் 1.3 வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸோட வேல்யூ வந்து எப்படி, ஏவோட வேல்யூ எப்படி எடுக்கணும், பியோட வேல்யூ வந்து எப்படி எடுக்கணும், சியோட வேல்யூ. ஸோ இந்த வீடியோக்கு கீழே நான் அந்த எடுத்துக்காட்டு சம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ எடுத்துக்காட்டு 1.3 வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் இதை போட்டிருப்பேன். இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக வந்து என்னோட நோட்டிஃபிகேஷனோ இல்லை இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து 1.2க்கான இம்பார்ட்டன்ட் சீரீஸோடு நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.